ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்னா பஞ்சவர்ண கிளியும் சிறிய முயலும். பஞ்சவர்ண கிளி முயலுக்கு உதவி செய்து எப்படி இருவரும் மிகச்சிறந்த நண்பர்களாக மாறினாங்க என்பது தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போவோம். முன்னொரு காலத்தில் பசுமையான காடு ஒன்றில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டு இருந்தன. அங்கு வானவில் போல் வண்ணமயமான பஞ்சவர்ண கிளி மகிழ்ச்சியாக அழகாக பாடிக்கொண்டிருந்தது. அது சிகப்பு, நீலம், மஞ்சள், பச்சை, ஊதா என்னும் 5 வண்ணங்களால் பிரகாசித்தது. அதன் பாடலை கேட்டாலே காடு முழுவதும் மகிழ்ச்சியாகிவிடும். ஒரு நாள் அந்த கிளி மரத்தின் கிளையில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு சிறிய முயல் மழையால் நனைந்து விழுந்த மரக்குடிலின் பக்கத்தில் சோகமாக அழுது கொண்டிருந்தது. அந்த முயல் ஒரு மரத்தின் கீழே பயந்து போய் இருந்தது. முயலின் முகத்தில் கவலை. அதன் வீட்டை கடுமையான மழை அடித்து வீழ்த்தி விட்டது. கிளி முயலை கண்டு, என்ன சிறிய முயலே, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. என் வீடு இல்லை கிளி, மழை அதை முழுவதும் அழித்து விட்டது என்று முயல் மெதுவாக சொன்னது. அப்போது பஞ்சவர்ண கிளி சிரித்து கொண்டே, கவலைப்படாதே நண்பா, நாம் ஒன்றாக புதிய வீடு கட்டலாம் என்றது. அதனால் கிளி தன் சிறகுகளாலும் அலகுகளாலும் காட்டில் உள்ள வைக்கோல், இலைகள், தழைகள் சேர்த்து கொண்டு வந்து முயலிடம் கொடுத்தது. முயல் அதை பிணைத்து பின் இருவரும் சேர்ந்து புதிய வீடு கட்டினார்கள். முயல் கிளிக்கு உதவி செய்ய கிளியும் முயலும் சேர்ந்து இலைகளாலும் தழைகளாலும் வைக்கோலாலும் புதிய வீடு கட்டி முடித்தார்கள். புதிய வீடு கட்டி முடித்தவுடன் மகிழ்ச்சியில் இருவரும் சேர்ந்து பாட்டு பாடி மகிழ்ந்தனர். நட்புதான் நம் வலிமை என்று கொண்டாடி மகிழ்ந்தனர். சில நாட்களில் முயலுக்கு அழகான புதிய வீடு வந்தது. அதில் வெப்பமும் மழையும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. முயல் பஞ்சவர்ண கிளிக்கு நன்றி கூறியது. நீ ஒரு பறவைதான் கிளி, ஆனால் உன் இதயம் வானம் போல பெரியது என முயல் கூறியது. அந்த நாளில் இருந்து எல்லா காட்டு விலங்குகளும் அந்த இருவரின் நட்பை பாடமாக கற்றுக்கொண்டனர். உதவி செய்வதுதான் உண்மையான வண்ணம் என்ற இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கும் செஞ்சால் இந்த உலகமே வண்ணமயமாக மாறிடும். அதிலிருந்து நாமும் நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ துவங்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு கதையில் சந்திக்கலாம். உங்களுக்கு இதை மாதிரி என்ன கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.